பிரசாந்த் வந்து ஒரு காதல் பண்ண மாட்டார். காதல் பண்ண மாட்டார்னா அப்பா சொல்லணும். தானா வந்தா கூட அதை பிரசாந்த் வந்து வெளிப்படுத்த மாட்டார். ஏன்னா அப்பா சொல்லணும். அப்பா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணுவேன். டாப் ஸ்டார் அப்படிங்கிறது ஏன்னா அந்த ஸ்டார் அப்படின்ற அடையாளங்கள் வந்து யார் யாருக்கு வருதோ அவங்களாம் ஒரு மிகப்பெரிய கிரேஸ் வரும். அவருடைய அந்த வெற்றி அந்த காலகட்டங்களில் எப்படி இருந்தது, எப்படி கொண்டாடப்பட்டார் அவர்? சார், கமலஹாசனுக்கு அப்புறம் வந்து தமிழ் சினிமாவில் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் யார் நீங்கள் வந்து நல்ல ஒரு லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடிய நடிகர்னு நினைக்கிறீங்க, யார் வந்து ஒரு ரொம்ப திறமையான நடிகர்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு சுஜாதா பதில் சொன்னார். அது என்ன பதில்னா, கமலஹாசனுக்கு அப்புறம் அந்த இடத்த நிரப்பக்கூடியவர் பிரசாந்த் தான் அப்படின்னு. உண்மையிலுமே ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தார். தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா தியாகராஜன் சார் வந்து எங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு, சாரி சார், நீங்கள் விட்டு கொடுக்க முடியுமா, நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமா, நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்கன்னா வந்து இந்த வாய்ப்பு வந்து பிரசாந்த் கிடைக்கும். அப்போ தியாகராஜன் சார் ஒரு வார்த்தை சொன்னார், உங்கள் பையன் மாதிரி நினச்சி இந்த ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னோடனே பிரசாந்த் வந்து நேரம் வந்து உட்காந்துருந்த எங்கள் அப்பா கால் சுற்றி வந்து தொட்டு கும்பிட்டார். அதுக்கப்புறம் பிரசாந்துக்கு ஒரு செகண்ட் இன்னிங்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த செகண்ட் இன்னிங்ஸ் வந்து பெரிய லெவலில் அமைஞ்சதுக்கு அப்பா ஒரு காரணமாக இருந்தார். நீங்கள் விட்டு கொடுத்ததும் ஒரு காரணமாக இருக்கும். அது நிச்சயமா. அது வந்து இப்போ இது நம்ம சொல்கிற இந்த விஷயத்த பிரசாந்தோ தியாகராஜன் சாரோ மறுக்கவே முடியாது. இதுதான் நடந்த உண்மை. ஸோ அன்னைக்கு நம்ம விட்டு கொடுத்ததுனால பிரசாந்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிது. ஆனால் துரதிருஷ்டவசமாக பிரசாந்த் வேண்டான்னு நாங்கள் விட்டுட்டு வேற ஒரு ஹீரோ புது மூத்து போட்டு நாங்கள் எடுத்ததுனால அந்த படத்தை பெருசாக எங்களால் வியாபாரம் பண்ண முடியல. போட்ட 1.5 கோடி ரூபா எங்களுக்கு வந்து நஷ்டமாக போச்சு. எங்களுக்கு பேட் டைம், ஆனால் பிரசாந்துக்கு குட் டைம். லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித். தமிழ் சினிமாவில் நாம் எத்தனையோ நடிகர்களை பார்த்துருப்போம். நிறைய நடிகர்கள் உருவாகுவாங்க, திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. ஆனால் ஒரு சில நடிகர்கள் அவங்க வந்த காலமாகட்டும், இப்போ வர அவங்களுடைய பேராகட்டும் புகழாகட்டும், அவங்க நடித்த படங்கள் எப்போவுமே அவருடைய ரசிகர்களால் கொண்டாடப்பட்டுருக்கோம். அப்படி ஒரு நடிகர் தான் டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள். ரீசெண்டாக அவர் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடினார், ஏப்ரல் 6ஆம் தேதி. அப்போ அவருடைய அடுத்த படம் ரஞ்சன் அப்படின்ற படத்தையுமே அறிவித்தாங்க, அவர் உருவாக்கக்கூடிய அடுத்த படத்தை. ஸோ அவர் சினிமாவில் கடந்து வந்த பாதைகள், அவர் சாதித்த விஷயங்கள் அப்படின்றது ஏராளமான விஷயங்கள் இருக்குது. இதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்காக ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பாபு நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பிரசாந்த் சார் டாப் ஸ்டார்னு ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க கொண்டாடப்பட்ட ஒரு மிகப்பெரிய நடிகர். குறிப்பாக அந்த அடையாளம் டாப் ஸ்டார் அப்படிங்கிறது ஏன்னா அந்த ஸ்டார் அப்படின்ற அடையாளங்கள் வந்து யார் யாருக்கு வருதோ அவங்களாம் ஒரு மிகப்பெரிய கிரேஸ் வரும். சூப்பர் ஸ்டார் ஆகட்டும், சுப்ரீம் ஸ்டார், தெலுங்கில் பவர் ஸ்டார் அப்படின்னு. ஸோ டாப் ஸ்டார்ன்ற அடையாளத்தோட வந்தவர் பல வெற்றி படங்கள், சில்வர் ஜூபிலி படங்களை கொடுத்துட்டு இருந்தார். அவருடைய அந்த வெற்றி அந்த காலகட்டங்களில் எப்படி இருந்தது, எப்படி கொண்டாடப்பட்டார் அவர் முதல்ல? உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா பிரசாந்த் வந்து ஒரு டாப் ஸ்டார் தான். சுஜாதா இருக்கார் இல்லையா, எழுத்தாளர் சுஜாதா, அவர்கிட்ட வந்து ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு, சார் கமலஹாசனுக்கு அப்புறம் வந்து தமிழ் சினிமாவில் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸு யார் நீங்கள் வந்து நல்ல ஒரு லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடிய நடிகர்னு நினைக்கிறீங்க, யார் வந்து ஒரு ரொம்ப திறமையான நடிகர்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு சுஜாதா பதில் சொன்னார். அது என்ன பதில்னா, கமலஹாசனுக்கு அப்புறம் அந்த இடத்த நிரப்பக்கூடியவர் பிரசாந்த் தான் அப்படின்னார். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பிரசாந்த் வந்து உண்மையிலுமே ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தார். தமிழ் சினிமாவில் பார்த்திங்கன்னா பிரசாந்த் வந்து வைகாசி பறந்தாச்சு படத்தில் வந்து அறிமுகமாகறாரு. அந்த படத்தில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ், லவ் சப்ஜெக்ட்டு, அதில் அவருடைய பாட்டு, ஃபைட்டு, அது டான்ஸ் மூமெண்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் இப்படி ஒரு இளைஞன் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு புது வரவு பிரசாந்தை பொறுத்த வரைக்கும். அந்த பாட்டு, அந்த படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி குடம் எடுத்து நடந்து வந்தா அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹிட்டு, பட்டி தொட்டிலாம் ஹிட்டு. அந்த படமே மிகப்பெரிய ஹிட்டு. அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸினுடைய தேவகாவியமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு எல்லாருமே போய் அந்த படத்தை என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. தியேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கிளாப்ஸு, விசில்ஸு, எல்லா சாங்ஸுமே ஹிட்டு. தேவா வந்து அதுக்கு முன்னாடி 1-2 படங்கள் போட்டிருந்தாரு, ஆனால் அது பெருசாக வெளியில் தெரியாது. ஆனால் வைகாசி பிறந்தாச்சு தான் தேவாவுக்கு முதல்ல ஒரு பெரிய அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்த படம். தேவாவுடைய லைஃப் வந்து மாறினதே வந்து வைகாசி பிறந்தாச்சுக்கு அப்புறம் தான். ஸோ அப்படிப்பட்ட மிகப்பெரிய வெற்றி படத்தை பிரசாந்த் வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருந்தச்சன் ஒரு படம், அது வந்து எம்டி வாசுதேவன் நாயர்னு மலையாளத்தில் ரொம்ப ஃபேமஸான ரொம்ப பிரமாதமான ஒரு ரைட்டர் அண்ட் டைரக்டர், அவருடைய படத்தில் நடிக்கிறாரு. அந்த படம் ஒரு அவார்டு வாங்கின படம்.
படம். அந்த படத்தில் மலையாளத்தில் நடிச்சப்பையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரசாந்தனுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தடுத்து அந்த காலகட்டங்களில் பிரசாந்துக்கு அமைஞ்ச படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல படங்கள். வண்ண வண்ண பூக்கள்னு ஒரு படம், அது பாலுமகேந்திரா சார் டைரக்ஷன். பாலுமகேந்திரா சார் டைரக்ஷனில் தியாகராஜன் சாரே நீங்கள் கேட்டவைன்னு ஒரு படம் நடிச்சிருப்பார். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த படம், ரொம்ப சூப்பராக இருக்கும். சாங்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதே தியாகராஜன் சாரை வச்சும் பாலுமகேந்திரா எடுத்தார், பிரசாந்தை வச்சும் எடுத்தார். அந்த பிரசாந்தை வச்சு எடுத்த அந்த வண்ண வண்ண பூக்கள் படம்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய வெற்றி படம். அதான் சொல்கிறேன்ல, பிரசாந்துக்கு அடுத்தடுத்து அமைஞ்ச படங்கள் எல்லாமே நல்ல படங்கள். அதே காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா பாபி மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார். யார்? ஆர்கே செல்வமணி. அப்போ அவர் நிறைய புதுமுகங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் சரியான அவர் நினைக்கிற மாதிரி ஒரு ஹீரோ இல்லை. அந்த நேரத்தில் பிரசாந்தோட சாங் ஏதோ ஒரு சாங் வந்து பார்த்துருக்கிறாரு ஆர்கே செல்வமணி டிவியில். வண்ண வண்ண கனவுகளா இல்லை முதல் படம் வைகாசி பிறந்தாச்சு இல்லையா, பார்த்தாரான்னு தெரில. பையன் ரொம்ப யூத்தாக இருக்கார், ரொம்ப சாமாக இருக்கார், டான்ஸு ஃபைட்டு எல்லாமே நல்லா பண்ணுறாரு, இவரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பித்தது தான் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பிரசாந்த் ரோஜா காம்பினேஷனு. அந்த பாட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர கிளாஸியாக இருக்கும். எக்ஸ்ட்ராடினரியான ஒரு லவ் ஹிட்டு அது பிரசாந்துக்கு. அதுக்கப்புறம் மணிரத்னம் டைரக்ஷனில் திருடா நடித்தார். அது பிரசாந்தோட கிராஃப் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ரொம்ப பெரிய லெவலில் பிரசாந்த் ஏற்கப்பட்டார். தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு வரவாக இருந்தார். உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா பிரசாந்த் நல்ல டான்சர், நல்ல நடிப்பார், நல்ல பாடி ஃபிட்டாக வச்சுருப்பார், நல்ல ஃபைட் பண்ணுவார், நல்ல எதாவது சொல்கிறேன்ல நவரசங்களும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நடிகர். ஒரு நடிகருக்கான எல்லா அம்சங்களுமே கரெக்டாக, ஒரு நடிகருக்கான எல்லா அம்சங்களும் பிரசாந்துக்கு பொருந்திருக்கும். அதான் உண்மை. 90களின் தொடக்கங்கள்லேயே பிரசாந்த் வந்துட்டார். 1990 வைகாசி பிறந்தாச்சு வந்துருச்சு. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் கிடையாது, அஜித் கிடையாது, சூர்யா கிடையாது, சிம்பு தனுஷ் கிடையாது, யாருமே கிடையாது. அன்னைக்கு பிரசாந்த் தான் டாப் ஸ்டார். உண்மையாலுமே பிரசாந்துக்கு அந்த டாப் ஸ்டார் அப்படிங்கிற பட்டம் என்றைக்குமே பொருந்தும். பிரசாந்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள், திருநெல்வேலி அந்த பக்கம்லாம் நீங்கள் போனீங்கன்னா பல வீடுகளில் பிரசாந்த் ஃபோட்டோ இருக்கும். நீங்கள் ஒரு நடிகனை அந்த அளவுக்கு பிடிச்சா மட்டும்தான் ஃபோட்டோஸ் வீட்டில் வைப்பாங்க. எம்ஜிஆர் ஃபோட்டோ இருக்கும். நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக குடிசைகள் எங்கள் கிராமங்கள்லாம் போனீங்கன்னா கூட எம்ஜிஆர் ஃபோட்டோ சில வீடுகளில் இருக்கும், பல வீடுகளில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்த்தியோட ஃபோட்டோ இருக்கும். கார்த்தி அந்த திருநெல்வேலி அந்த பக்கம் உசிலம்பட்டி இந்த பெல்ட்லாம் பார்த்தீங்கன்னா கார்த்தி ஃபோட்டோ இருக்கும். நடிகர் கார்த்தி, பழைய கார்த்தி, நவரச நாயகன். அதுக்கப்புறம் ஒரு நடிகர் ஃபோட்டோ இது வரைக்கும் பல வீடுகளில் இருக்குது. அந்த நடிகரை மானசீகமாக நேசிக்கிறாங்க அப்படின்னா அது பிரசாந்த் தான். அந்த மாதிரி பிரசாந்தருடைய ரசிகர்கள் மன்றம்லாம் இன்னமும் ஆக்டிவாக இருக்காங்க, இன்னமும் செயல்பாட்டில் இருக்காங்க. கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிரசாந்தோட பர்த்டே அப்படின்னா உடனே தோரணம் கட்டி பிரசாந்தோட படத்தோட பாட்டெல்லாம் போட்டு அது செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதான் அந்த வைபை கிரியேட் பண்ணார். அதுக்கப்புறம் சில காலங்கள் பிரசாந்துக்கு ஒரு தொய்வு இருந்துச்சு. அந்த காலகட்டத்திலே ஒரு தொய்வு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் பிரசாந்துக்கு ஒரு படம், அது ஜீன்ஸ்னு ஒரு படம் அமைஞ்சிச்சு, சங்கர் சார் படம். அந்த ஜீன்ஸ் பற்றி சொல்லும்போது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, ஜீன்ஸ் படம் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி பிரசாந்துக்கு படங்களே கிடையாது. உண்மையாக சொல்லப்போனால் படங்களே கிடையாது. 1-2 படங்கள் பேச்சுவார்த்தையில் இருந்துச்சு, எதுவுமே கமிட் ஆகாமல் இருந்துச்சு. மார்க்கெட் கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு அந்த நேரத்தில். அப்போ நாங்கள் காதல் ரோஜாவின்னு ஒரு படம், இளையராஜா சார் மியூசிக்கு, கேஆர் சார் டைரக்ஷனில் பூஜை போடுறோம். அந்த படத்துக்கு பிரசாந்தை ஹீரோவாக கமிட் பண்ணி இன்விடேஷன்லாம் பிரசாந்த் பேரை போட்டு பூஜை அன்னைக்கு பிரசாந்த் தான் வரதா இருந்துச்சு. அந்த படத்தில் பிரசாந்தை நாங்கள் கமிட் பண்ணியிருந்தோம். எங்கள் ப்ரொடக்ஷனில் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடக்ஷனில் பிரசாந்த் தான் ஹீரோ. காதல் ரோஜா படத்தில் பூஜா குமார்னு பார்த்தீங்கன்னா ஏபிசிஎல் லிமிட்டடில் அவங்க தேர்வு செஞ்சு எடுத்தோம் நாங்கள். அமிதாப் பச்சன் கார்பரேஷன் லிமிட்டடு. அப்போ நிறையா கேஸ்டிங்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ நாங்கள் அவங்ககிட்டருந்து அவங்கள வாங்கினோம். அந்த ஏபிசிஎல்லேருந்து தான் பூஜா குமார் வந்தாங்க. பூஜா குமார் யார் அப்படின்னா விஸ்வரூபம் படத்துலலாம் கமலஹாசனோட பின்னாடி நடித்தவங்க. அவங்க தான் ஹீரோயினாக அறிமுகமாகறாங்க. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேட்டர்னில் ஒரு லவ் சப்ஜெக்ட். அது ஒரு மாதிரி ட்ரீமி சப்ஜெக்ட். இதுவுமே பார்த்தீங்கன்னா காதல், அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காதல் ரோஜாவே இந்த சாங்கெல்லாம் பயங்கர ஹிட்டு. அதில் பிரசாந்த் தான் நடிக்க வேண்டியது. ஆனால் அன்னைக்கு அந்த படத்துக்கு பூஜைக்கே பிரசாந்த் வரல. எங்கள் அப்பா பயங்கர கோபமாக இருந்தார். அதாவது காசு கொடுத்துருக்கோம், கமிட் பண்ணியிருக்கோம், அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம், அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், எல்லாம் பண்ணி பூஜை அன்னைக்கு பிரசாந்த் வரல அப்படின்னும் போது இது எப்படி சரியாக வரும் அப்படின்ட்டு ஒரு கோபத்தில் இருந்தார். அன்னைக்கு பூஜை அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா தியாகராஜன் சார், பிரசாந்த் 2 பேருமே எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. நானும் தான் அந்த நேரத்தில் இருந்தேன். தியாகராஜன் சார் எங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு, சார் சாரி சார், நீங்கள் ஒரு விஷயம் பண்ணி கொடுக்கணும் பிரசாந்த்க்கு அப்படின்னு சொல்லி சொன்னார்.
என்ன சொல்லுங்க தியாகராஜன் அப்படின்னும் போது இந்த மாதிரி வந்து சங்கர் வந்து ஜீன்ஸ்னு ஒரு படத்தினுடைய கமிட்மெண்ட்டு பிரசாந்தை ஹீரோவை போகிறது கேட்குறாரு. ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து எனக்கு எந்த படமும் கமிட்மெண்ட் இல்லாமல் கால் ஷீட் வேணும், கொடுக்க முடிஞ்சா நான் கமிட் பண்ணுறேங்கிறாரு. அது ஐஸ்வர்யா ராய் வந்து ஜோடியாக நடிக்கிறாங்க, ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு, மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும் பிரசாந்துக்கு. இப்போ ஒரு சின்ன ஒரு தொய்வு இருக்குது, நீங்கள் விட்டு கொடுக்க முடியுமா, நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமா, நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்கன்னா வந்து இந்த இந்த வாய்ப்பு வந்து பிரசாந்த் கிடைக்கும். ஏன்னா நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம், எங்கள் கமிட்மெண்ட்டை முடிக்காமல் பிரசாந்த் போக முடியாது, லீகலாக போக முடியாது. இப்போ தமிழ் தயாரிப்பாளர் சங்கம் அங்கெங்கன்னு பிரச்சனை பண்ணாலும் பிரசாந்தை லாக் பண்ணி இதை முடிச்சு கொடுத்துட்டு போங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ தியாகராஜன் சார் ஒரு வார்த்தை சொன்னார், உங்கள் பையன் மாதிரி நினச்சி இந்த ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னோடனே பிரசாந்த் வந்து நேரம் வந்து உட்காந்துருந்த எங்கள் அப்பா கால் இப்படி சுற்றி வந்து தொட்டு கும்பிட்டார், விட்டு ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னு. உடனே எங்கள் அப்பா பிரசாந்தை தூக்கி விட்டு, தம்பி அப்படிலாம் வேண்டாம், வாங்க உட்காருங்க, நீங்களும் என் பையன் மாதிரி தான், உட்காருங்க தம்பி உட்காருங்க, என்ன உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குது அப்படின்னா நான் அதை வந்து கெடுத்து விட்ருவேன்னா நிச்சயமாக அதெல்லாம் செய்ய மாட்டேன், உங்களுக்கு என்ன வேணும் இப்போ அப்படின்னு கேட்டப்போ தியாகராஜன் சார் சொன்னார், நாங்கள் 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருந்தோம். தியாகராஜன் சொன்னார், 5 லட்ச ரூபா நான் வந்து பணம் கொண்டு வந்திருக்கேன், கேஷாக கொண்டு வந்திருக்காரு, இது நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களுக்கு நஷ்டமாக வந்து ஒரு 3 லட்சம் நான் சேர்த்து கொடுத்துட்றேன், அட்வான்ஸோட இந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அப்பா வந்து 2 லட்சம் மட்டும் எடுத்துக்கிட்டு 3 லட்சத்தை வந்து தியாகராஜன்கிட்டே திருப்பி கொடுத்துட்டு அது பணம், அதாவது வந்து நம்ம புக் பண்ணிட்டோம், கமிட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால பணம் எக்ஸ்ட்ரா வாங்குறதுலாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. நான் உங்களுக்கு என்ன இந்த படத்துலேருந்து உங்களை ரிலீவ் பண்ணி கொடுக்கணும் அவ்வளோதானே, இப்பே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணி வேற ஒரு லெஃப்ட் உடனே ட்ராப் பண்ண சொல்லி பிரசாந்த் கையில் கொடுத்தாங்க. பிரசாந்த் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனார். அதுக்கப்புறம் பிரசாந்துக்கு வந்து பயங்கரமான ஒரு குட் டைம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா சாக்லேட் பாயாக கொண்டாட ஆரம்பித்தாங்க. அப்புறம் வந்து கண்ணெதிரில் தோன்றினால், மஜ்னு, பல படங்கள் வந்து பிரசாந்த் வந்து நடிக்க ஆரம்பித்தார். அதாவது அதுக்கப்புறம் பிரசாந்துக்கு ஒரு செகண்ட் இன்னிங்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த செகண்ட் இன்னிங்ஸ் வந்து பெரிய லெவலில் அமைஞ்சதுக்கு அப்பா ஒரு காரணமாக இருந்தார். நீங்கள் விட்டு கொடுத்ததும் ஒரு காரணமாக இருக்குது. அது நிச்சயமாக அது வந்து இப்போ இது நம்ம சொல்கிற இந்த விஷயத்த பிரசாந்தோ தியாகராஜன் சாரோ மறுக்கவே முடியாது, இதுதான் நடந்த உண்மை. ஸோ அன்னைக்கு நம்ம விட்டு கொடுத்ததுனால பிரசாந்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த படத்துக்கு பிரசாந்த் இருந்திருந்தாருன்னா செம்பருத்தி மாதிரி ஹிட் ஆயிருக்கும். சாங்ஸ் எல்லாம் பயங்கரமான ஹிட்டு, 9.5 பாட்டு இளையராஜா சார் மியூசிக் போட்டு கொடுத்தாரு. ஆனால் அந்த படத்தில் பிரசாந்த் வேண்டான்னு நாங்கள் விட்டுட்டு வேற ஒரு ஹீரோ புதுமுகத்தை போட்டு நாங்கள் எடுத்ததுனால அந்த படத்தை பெருசாக எங்களால் வியாபாரம் பண்ண முடியல. போட்ட 1.5 கோடி ரூபா எங்களுக்கு வந்து நஷ்டமாக போச்சு. எங்களுக்கு பேட் டைம், ஆனால் பிரசாந்துக்கு குட் டைம். அது வந்து சினிமாவில் சிலதெல்லாம் நடக்கும், தவிர்க்க முடியாது. சின்ன பையன், அவருடைய எதிர்காலம் அது நல்லா இருக்கணும் அப்படின்னு அப்பா வந்து பெருந்தன்மையாக விட்டு கொடுத்தாரு பிரசாந்துக்கு. ஸோ அப்படி தான் ஜீன்ஸ் கிடச்சிச்சு. ஜீன்ஸ்க்கு அப்புறம் நிறைய படங்கள் தொடர்ந்து பிரசாந்த் நடித்தார். அதுக்கப்புறம் அதான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 20 வருஷத்துக்கு மேலே பிரசாந்த் வந்து லைம் லைட்ல இல்லாமல் இருக்கார். அதான் அந்த காரணம் என்ன அப்படிங்கிறத பலருக்குமே கேள்வியாக இருந்தது. ஏன்னா அவருடைய கோட்டுக்குள்ளே அவருடைய மகனை வச்சிருக்காரு, அவருடைய வரம்புக்குள்ளே அவர் மகனை வச்சிருக்காரு. ஓவராக வந்து நீங்கள் பாசம் கொடுத்தீங்கன்னா அந்த ஓவரான பாசம் வந்து உங்களுக்கு திகட்ட ஆரம்பிச்சிடும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதுவே எதிர்மறையாக நேர்மறையாக மாறி போயிடும், டோட்டலாக வந்து வேற மாதிரி ஆகி போயிடும். அந்த மாதிரி தான் வந்து தியாகராஜன் சார் நான் தப்பு சொல்ல மாட்டேன். எப்படின்னா அவர் வந்து பிரசாந்த் வாழ்க்கையை கெடுத்துட்டாருன்னு சொல்ல மாட்டேன். அவர் நல்லா இருக்கணும்னு நினச்சாரு. அதனால் பல இயக்குநர்கள் வரும்போது, தயாரிப்பாளர் வரும்போது சீனை மாற்ற சொன்னார், இது பண்ண சொன்னார், அது பண்ண சொன்னார். பையன் பாதுகாப்பாக இருக்கணும்னு நினச்சார். இப்போ தானே விஜய் அஜித் எல்லாம் பவுன்சஸோடு வராங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் அந்த காலத்திலே பவுன்சஸோடு வருவார். அதாவது வந்து இப்போ பாடி கார்ட்ஸ் வந்து கூட பிரசாந்தோடு வருவாங்க. இந்த மாதிரி கேரவன்லேருந்து எல்லாமே வந்து தன் மகனுக்கு டாப் மோஸ்ட் எல்லாம் கிடைக்கணும், தன் மகன் வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கணும், அவருடைய வாழ்க்கை, அவருடைய இந்த கிடைச்ச அந்த திரை வாழ்க்கை அது மிகப்பெரிய உயரத்தை அடையணும், நல்லதுதான் நினச்சாரு. நான் பிரசாந்தும் அப்பா பேச்சை கேட்டது நல்லது தான். ஆனால் அது எப்படி சொல்கிறது, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகுங்கிற மாதிரி தான். இப்போ கல்யாணமே எடுத்துங்களேன், அந்த கிரகலட்சுமி அது பிரசாந்த் லவ் பண்ணிலாம் கல்யாணம் பண்ணல, அதுக்கு குடும்பத்தில் அவங்க அப்பா பார்த்து வச்ச பொண்ணு தான். அது பாருங்கள் டிசாஸ்டர் ஆகிப்போச்சு. அது நிறைய காரணங்கள், அது அந்த நேரத்தில் பல சிக்கல்கள் இருந்துச்சு, வழக்குகள் இருந்துச்சு, எல்லாத்தையும் மீண்டு ஜெயிச்சு வந்துட்டாங்க. அதுலேருந்துலாம் உடைச்சி வந்துட்டாங்க. ஆனால் அடுத்து ஒரு வாழ்க்கையே இல்லாமல் பிரசாந்த் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம நேசிக்கக்கூடிய ஒருத்தர் நம்ம கண்ணு முன்னாடி கெட்டு போயிட்டார். அது கெட்டு போனதுக்கு என்ன காரணம்? அதீதமான பாசம். தியாகராஜன் மகன் மேலேயும் பிரசாந்துக்கு வந்து அப்பா மேலேயும் இருந்த அதீத பாசம். சில இடங்களில் பார்த்துருக்கேன் அப்பா மகனை ஒன்றா, பிரசாந்தையும் தியாகராஜன் சாரையும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த தோலை பிடிச்சிப்பார், டேடி 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 சொல்லுங்க டேடி அப்படின்னு. அந்தளவுக்கு அதான் சொல்கிறேன்ல, உங்களுடைய லைஃப்பை
நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கையில் எடுக்கணும். இன்னைக்கு பிரசாந்துக்கு 53 வயசு, இன்னமும் தகப்பனுடைய நிழல்ல எப்படி வாழ்ந்துட்டு இருக்க முடியும்? ஒரு உண்மை உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஆலமரம் தியாகராஜனே வந்து சினிமாவில் வந்து ஒரு பிரபலமான ஒரு நடிகர். மலையூர் மம்பட்டியான், நீங்கள் கேட்டவை, நிறைய படங்கள் வந்து தியாகராஜன் நடிச்சிருக்கிறாரு. தியாகராஜன் ஒரு வில்லன் கேரக்டர், ஹீரோ கேரக்டர், பல படங்கள் வந்து தியாகராஜன் பண்ணியிருக்காரு. அவருடைய கேரியர், சினிமா கேரியர்னும் போது அது சக்ஸஸ்ஃபுல்லான கேரியர் தான். அவரை நடிகராக, டைரக்டராக, ப்ரொடியூசராக சக்ஸஸ் பண்ணியிருக்காரு நிறைய படங்கள். தமிழ் சினிமாவில் தியாகராஜன் அப்படின்னா ஒரு ஆலமரம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு விழுது விட்ட ஆலமரம், நல்ல வளர்ந்த முதிர்ந்த ஒரு நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர். அவருடைய நிழல்லே நீங்கள் ஒரு செடி வளருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தேவையான வெளிச்சம் கிடைக்காது, சூரிய வெளிச்சம் கிடைக்காது. அதுக்கு தேவையான ஆலமரத்துக்கு தண்ணி போகுமா, குட்டி செடிக்கு தண்ணி போகுமா? ஆலமரத்து வேர் வந்து எல்லா தண்ணி உறிஞ்சி எடுக்கும். அப்போ குட்டியாக இருக்கிற அந்த செடி, அது நிழலில் வளர்கிற செடிக்கு தண்ணி வராது. அந்த நிழலில் வர செடி வந்து பெருசாக வளராது. இது வந்து இயற்கையான உண்மை. பிரசாந்த் இன்னைக்கு வந்து தோல்வி முகம் கண்டார் அப்படின்னா தியாகராஜன் சார் தான் காரணம்னு நம்ம சொல்லணும். நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னீங்க, தென் தமிழகத்தில் நிறைய வீடுகளில் அவருடைய புகைப்படம் இருக்கும் அப்படின்னு. ரீசெண்டாக நிறைய திரைப்படங்களில் அதை டீகோடிங் பண்ணுற மாதிரியான காட்சிகளுமே அமைச்சிருந்தாங்க. ஜாதி ரீதியான விஷயங்களும் அவரோட பின்னடைவுக்கு ஆளாக்குச்சு. அதெல்லாம் கிடையவே கிடையாது தம்பி. யாருக்கு ஜாதி பார்த்தாங்க? ரஜினிக்கு பார்த்தாங்களா, கமலுக்கு பார்த்தாங்களா, விஜய்க்கு பார்த்தாங்களா, அஜித் பார்த்தாங்களா, சூர்யாவுக்கு பார்த்தாங்களா, சிம்புக்கு பார்த்தாங்களா, சிவகார்த்திகேயன் பார்த்தாங்களா, பிரதீப் ரங்கநாதன் பார்த்தாங்களா, நேற்றுக்கு வந்திருக்காரு ஒரு பையன், அந்த பேர் கென் கருணாஸ்க்கு பார்த்தாங்களா? அதெல்லாம் கிடையாது தம்பி. கென் கருணாஸ் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்க, அப்பா ஒரு ஹிந்து மதத்தை சேர்ந்தவங்க. ஜாதி எல்லாம் கிடையாது தம்பி. ஜாதி மதம் இதெல்லாம் கலைக்கு கிடையாது. மொழி கலைக்கு கிடையாது. எதுவுமே கலைக்கு கிடையாது. அந்த காலத்தில் எம்ஜிஆர் மலையாளின்னாங்க, ஆனால் எம்ஜிஆர் உண்மையிலுமே தமிழர் தான். சிவாஜி ஜாதி கலை உங்ககிட்ட உண்மையான திறமை இருந்துச்சுன்னா அது வந்து வெளிச்சத்துக்கு வரும், நிச்சயமாக வரும். இந்த ஜாதி மதம் அதை வச்சு பின்னடைவு ஏற்படுது, இதை வச்சு காரணத்தினால அவங்களால முன்னுக்கு வர முடியல, இதெல்லாம் வந்து எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களாக இல்லை. நீங்கள் எல்லா கலைஞர்களும் எடுத்து பார்த்தீங்கன்னா, சினிமாவில் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷ வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, இது ஜாதி மதமெல்லாம் தாண்டினது தான் கலை. அந்த கலை வந்து அதுக்கு அதெல்லாம் தெரியாது. அப்படிதான் உங்கள் மக்கள் நேசிக்கணும் தம்பி. மக்கள் பார்க்கும்போது இவர் இந்த ஜாதி அப்படின்னு படம் பார்க்க மாட்டாங்க. மக்களுக்கு என்னென்னா, அங்கே இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் நடிக்கும்போது உங்களுக்கு பிடிக்கணும். அதாவது அந்த பையன், சின்ன பையன், அவன் பேர் என்ன, கென் கருணாஸ். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் முட்டை கலக்கி அப்படின்னு ஆடுறாரு. மக்களுக்கு பிடிக்குதுங்க, மக்களுக்கு பிடிக்குது, மக்கள் லைக் பண்ணுறாங்க, மக்கள் என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த பையனோட ஜாதியவா பார்க்குறாங்க, அந்த பையனோட மதத்தைவா பார்க்குறாங்க? கிடையாது. மக்களோட கனெக்ட் ஆகணும். நீங்கள் ஒரு ஹீரோவை வரணும்னா நீங்கள் மக்களோட கனெக்ட் ஆகணும். உங்களுக்கு எவ்வளோதான் திறமை இருந்தாலும், எவ்வளோதான் ஆட தெரிஞ்சாலும், பாட தெரிஞ்சாலும், எவ்வளோதான் நடிக்க தெரிஞ்சாலும், எவ்வளோதான் நீங்கள் பெரிய ஆளாக இருந்தால் கூட நீங்கள் உங்களை ஸ்டாராக மாற்றுறது யார் அப்படின்னா மக்கள் தான். உங்களுடைய படங்கள் நல்ல படங்களாக அமையணும், நல்ல இயக்குநர்கள், நல்ல தயாரிப்பாளர், நல்ல படைப்பாளி கையில் நீங்கள் போய் சிக்கணும். விஜய் என்ன படம் நடிச்சிட்டு இருந்தார்? அதாவது வந்து ஒரு நாளைய தீர்ப்பு, செந்தூரப்பாண்டி, ரசிகன், தேவா, விஷ்ணு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்னமோ ஒரு படம் வசந்த வாசலே, அப்புறம் ராஜாவின் பார்வையில், அப்புறம் வந்து சந்திரலேகா, அப்புறம் வந்து மாண்புமிகு மாணவன், இப்படி படங்களாக நடிச்சு, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, இப்படி படங்களாக நடிச்சிட்டு இருந்தார். விஜய் என்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்தார்? ஒரு காதலுக்கு மரியாதை வந்ததுக்கப்புறம் வெளிச்சத்துக்கு வந்தார். ஒரு பூவே உனக்காக வந்ததுக்கப்புறம் வந்து வெளிச்சத்துக்கு வந்தார். ஒரு துல்லாத மனமும் துள்ளும் வந்ததுக்கப்புறம் வெளிச்சத்துக்கு வந்தார். இதெல்லாம் யார் இதெல்லாம் இதனுடைய படைப்பாளிகள்லாம் பாருங்கள். ஒன்று விக்ரம், ஒன்று பார்த்தீங்கன்னா பாசில், ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம எழில். நல்ல படைப்பாளிகிட்ட போய் வந்து ஒரு நடிகன் சிக்கணும். அந்த நடிகனை வந்து அந்த படைப்பாளி மெருகேற்றிடுவான். மெருகேற்றி அந்த படமும் நல்ல படமாக இருந்துச்சுன்னா தியேட்டரில் போய் மக்கள் பார்க்கும்போது அந்த படத்தில் நடிக்கிற உங்களை வந்து மக்கள் பிடிச்சி போகுது. நீங்கள் பண்ணுறதெல்லாம் பிடிக்கணும். நீங்கள் பண்ணுறதெல்லாம் பிடிக்கணும் தம்பி. நீங்கள் ஆடினா பிடிக்கணும், பாடினா பிடிக்கணும், நடித்தா பிடிக்கணும், அழுதா பிடிக்கணும், எல்லாம் பிடிச்சிச்சுன்னு வச்சுருங்க, நீங்கள் ஸ்டார் தான். அப்படி தான் ஸ்டார் அப்படின்னா இதுதான் காரணம். ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை பயந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.